தியானத்துக்கு என்ற ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் அவருடைய 11வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அதுதான் நம்ம இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் தியானிக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைக்காக ஆண்டவர் நோக்கி செபிக்கலாமா? ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு மாதமும் நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றி உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த மாதத்தில் நாங்கள் பயணிக்க முன்னேற கர்த்தர் எங்களுக்கு நீர் தருகிற உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதமும் நீர் எங்களோடு பேசியிருக்கிற இந்த வார்த்தைக்காக நாங்கள் சபையாய் நன்றி சொல்லுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு பரிபூர்ண நன்மையை இந்த மாதத்தில் உண்டாக கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் பரிபூர்ண நன்மை என்ற வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்தீங்க, வசனத்தை தெரிந்து கொண்டீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தம் இங்கே வரதுக்கு முன்னாடியே எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, தெரியும். வால்யூம் குறைச்சிட்டிங்களே? ஓகே. இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்க்குறோம். இந்த வருஷத்துலேயே ஆண்டவர் நமக்கு சொன்னது, உங்கள் கர்த்தர் பரிபூரணம் உண்டாக செய்வார் என்று சொல்லி தான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஆகவே ஒவ்வொரு மாதமும் ஆமென், ஆண்டவர் எதிலெல்லாம் நம்மளை பரிபூர்ணமாக இருக்கணும் வைக்கணும், ஆமென், ஹல்லேலூயா என்று விரும்புகிறாரோ அதன் அடிப்படையில் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். இந்த மாதத்தில், போன மாதத்தில் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதா, நம்மளோடு பேசுகிறதான காரியம், பரிபூர்ண நன்மையை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம சிந்தித்தோம். ஆமென், ஹல்லேலூயா. நன்மை கட்டளையிடுகிறவர் என்று சொன்னால் அவர் அந்த கட்டளையிடுகிறதுக்கான அதிகாரம் உடையவர் என்று நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறதில்ல. ஆமென். யாரால் கட்டளையிட முடியும்? அவருக்கு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் பொழுது, அவருக்கு அங்கே அத்தாரிட்டி, அவருக்கு அந்த இடத்துல அதிகாரம் இருக்கிறவர்களால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை கமாண்ட் பண்ண முடியும், கட்டளையிட முடியும். அப்போ நன்மையை உண்டாக கட்டளையிடுவேன்னு சொல்லும் பொழுது, நன்மைக்கெல்லாம் யார் தான் காரணர்? நல்லா சொல்லுங்க, கர்த்தர் தான். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் காரணர் யார் தான்? ஆண்டவராக இயேசு தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ நன்மைனாலே அது யார் தான் தர முடியும்? கர்த்தர் தான் தர முடியும். கர்த்தர் இடத்துலேருந்து தான் நன்மை வரும், கர்த்தர் இடத்துலேருந்து தான் ஒத்தாசை வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை தான் நம்ம இந்த மாதத்தில் சிந்திக்கிறோம். ஆண்டவர் உனக்கு நன்மை உண்டாக நான் கட்டளையிடுவேன்றார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு பரிபூர்ண நன்மை உனக்கு உண்டாகும்படி நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு சொல்கிறார்? ஆமென். நம்ம முதல் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து கவனித்து கேட்கிறவர்களுக்கு. போன வாரத்தில் ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 3 காரியத்தை சிந்தித்தோம். என்னெல்லாம் சிந்தித்தோம்? ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். ஆகவே நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது, திகையக்கூடாது, கலங்கக்கூடாது. காரணம், உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னார். 2வதாக துணை நிற்கிறேன் என்று சொன்னார். ஆகவே என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணணுமா? சந்தோஷமாக இருக்கணும், களி கூறணும், அவருக்குள்ள மேன்மை பாராட்டணும், பரிசுத்தருக்குள்ள மேன்மை பாராட்டணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் மதில்களை மிதித்து குன்றுகளை தகடுபடியாக்க நம்ம கர்த்தர் பயன்படுத்துவார் என்று. 3வதாக சிந்தித்தோம், கைவிடாதிருப்பார். ஆகவே நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஆமென் அன்பு கூற வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு செவி கொடுத்து கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருக்கு செவியை சாய்த்து கேட்கும் பொழுது, ஆமென், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் இப்படி சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நான் பட்டியலிட்டு உவாம் 28 வாசிக்கும் பொழுது, குறிப்பாக நாம் இந்த மாதத்தில் சிந்திக்கிறது, பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நன்மையினால் முடிசூட்டுகிறவர் நம்ம பார்க்கிறோம், நன்மையினால் திருப்தியாக்குகிறவர் என்று பார்க்கிறோம், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அதே ஆண்டவராக இந்த காலவேளை நம்மோடு பேசுகிறார். ஆமென், உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிப்போம், இந்த வார்த்தையை பிடித்துக்கொள்வோம். ஆமென். இந்த மாதத்துக்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின்படி நமக்கு உதவி செய்ய
நமக்கு அற்புதம் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இந்த காலவேளையில் மாறி மாறி வாசித்த ஒரு வேத பகுதியில் ஆமென் யாக்கோபு என்கிற ஒருவனுடைய ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவனுடைய பிரயாணத்தை, அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததை நம்ம மாறி மாறி வாசி கேட்டோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபு யார் என்று சொல்லி. ஆபிரகாமுடைய பேரன், ஹல்லேலூயா, ஈசாக்குடைய மகன் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஈசாக்குக்கு ரெட்டையர்கள், ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் கற்பம் தரிக்கிறாங்க. ஒரு ட்வின் பேபிஸ் பிறகுறாங்க. அதில் ஒருத்தன் யாரு? ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. ஹல்லேலூயா. முற்பிதாக்கள் என்று சொல்லப்படுகிற ஒருவரில் தான் இந்த யாக்கோபு இருக்கிறார். இவருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? அவன் கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, பெருமையாக நல்ல விதமாக இல்லை. ஏன்னா அவன் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறான், அவங்க அண்ணனை சேஷ்டபுத்திர பாத்திரத்துக்காக வஞ்சிக்கிறத பார்க்க முடியுது. கூலை கொடுத்து என்ன பண்ணிட்டான், பாகத்தை வாங்கிட்டான். அப்புறம் தகப்பனார் மரிக்கும் பொழுது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாங்க. அப்போ ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஈசாக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அதை நயவஞ்சகமாக என்ன பண்ணிடுறாரு, அவன் யாக்கோபு போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடுறத நம்மளால் பார்க்க முடியும். ஆகவே அண்ணனால் என்ன பண்ணப்படுறான், விரோதிக்கப்படுறான், அண்ணனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டான். அதனால இனி இங்கே இருக்க முடியாது, அவன் அண்ணன் நம்மளை என்ன பண்ணிடுவான், கொன்று போட்டாலும் போட்டுருவான்னு சொல்லி அம்மா ரொம்ப அழகாக ஆண்டவர் பேசின வார்த்தைகள்லாம் மனசில் வச்சு தான் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டே வந்து நீ பேசாமல் என்ன பண்ணிடு, அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, அவனை எப்படியாவது காப்பாற்றணுமே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அவன் மேலே இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸாக பேசி ஈசாக்கு சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, இங்கே இருக்காத, உன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிரு. எங்கே இருக்குது, உன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிரு. அங்கே போய் உங்கள் அம்மாவுடைய சகோதரன் லாபான் இருக்கிறானே அவனிடத்தில் போய் சேர்ந்து கொள். அங்கே போய் பெண் கொண்டு நீ அங்கே நீ ஆசீர்வாதமாயிரு, ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி ஆசீர்வதித்து என்ன பண்ணுறாங்க, ஆமென், ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி வைக்கிறாரு. யாக்கோபு இப்போ எப்படி போகிறாரு, நம்ம ஆராதனையில் கூட காமிச்சோம், வெறும் கையோட வெறும் கோலோட அவன் புறப்பட்டு போனார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி போகிற வழியில் தான் தனியாக போயிட்டுருக்கிறான். அண்ணன் மேலே இருந்த பயத்தில் புறப்பட்டு போகிறான், உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு போகிறான். அப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தில் இரவு நேரம் வந்துருச்சு, இளைப்பாற வேண்டிய டைமு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வீட்டில் வசதியாக தூங்கியிருப்பானா, வனாந்தரத்தில் ஒரு கல்லை வச்சு என்ன பண்ணிட்டான், அவன் தூங்குறான். கர்த்தர் அந்த இடத்துல அவனோடு இடைப்படுகிறார். அவன் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், திரும்பி வர பண்ணுவேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்குத்தத்தம்லாம் பண்ணிடுறாரு. வாக்குத்தத்தம் பண்ண பிறகு அவன் புறப்பட்டு போய் தன்னுடைய மாமனாகிய லாபான் இடத்துல சேர்ந்து கொள்கிறாரு. அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அங்கே போய் அவனுடைய மகள்களை திருமணம் செய்கிறாரு. அவங்களுக்காக 14 வருஷம் வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் வாசிக்கிறோம், அவருடைய மந்தைகளுக்காக அப்புறம் ஒரு 6 வருஷம் வேலை செய்கிறாரு. டோட்டலாக எத்தனை வருஷம் வேலை செய்கிறாரு, 20 வருஷம் தன்னுடைய மாமனார் இடத்துல போய் இருந்து, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வேலை செய்து அவன் ஆஸ்திகளை உடையவனா செல்வ சீமானா மாறுறான். அவன் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தோன்னே, அவன் இப்போ கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது, லாபானுடைய பிள்ளைகள் பேசுகிறத 31ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். முதல் வசனத்தில் பார்க்க முடியும். 31ஆம் அதிகாரம் ஆதியாகமம் முதல் வசனம் வாசிங்க. பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். ஆமென். போதும். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் பரிபூர்ண நன்மை உண்டாக செய்கிற கர்த்தர், கட்டளையிடுகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிலாம் செய்வார், எப்படிலாம் கட்டளையிடுவார் என்பதை நம்ம இந்த கால வேளையில் சிந்திக்கிறோம். ஆமென். யாக்கோபுடைய வாழ்க்கையில் எப்படி செய்தார், அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கும் அவர் எப்படி உண்டாக செய்வார், கட்டளையிடுவார் என்பதை இந்த கால வேளையில் சிந்திக்கிறோம். அப்போ யாக்கோபு ஆசீர்வாதங்களை உடையவனாக இருக்கும் பொழுது யாக்கோபோட பசங்க, நல்லா கவனிங்க, லாபானோட பசங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு என்ன பண்ணிக்கிட்டான், எடுத்துக்கிட்டான். அவனுக்கு உண்டானதெல்லாம் எங்கள் அப்பாவால், எங்கள் தகப்பனுடைய பொருள்னால தான் அவன் என்ன பண்ணிக்கிட்டான், செல்வத்தை ஈற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லி பேசுகிறத பார்க்கும்பொழுது எத்தனையோ பேர் இன்றைக்கும் என்ன சொல்லுவாங்க, எங்களால் தான், எங்கள் குடும்பத்தால் தான், நாங்கள் சொன்னனால தான், நாங்கள் சேர்த்து விட்டனால தான், நாங்கள் தூக்கி விட்டனால தான் இன்னைக்கு வந்துட்டாங்க, நல்லா வந்துட்டாங்க, பயங்கரமாக இருக்கிறாங்க, ஆனால் அது காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன பண்ணுறது, கிளைம் பண்ணுறது உண்டு.
அப்படிதான் இங்கே லாபானுடைய குமாரர்களும் சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவால் தான் இவன் இவ்வளோ செல்வ சீமானா மாறினான், எங்கள் அப்பாவோடது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் இவன், எங்கள் அப்பாவோட பணத்தினால பொருள்னால என்ன பண்ணிக்கிட்டான், செல்வத்தை அழிந்து கொண்டான்னு சொல்லி யாக்கோபின் இடத்துல அவங்க சொல்லவில்லை. மாறாக சகோதரர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இதை யார் கேட்டுட்டா, யாக்கோபு பார்த்துட்டாரு. இப்படி உங்களை பற்றி ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத உங்களுக்கு கேட்டால் எப்படி இருக்கும்? நான் தான் அவனை படிக்க வச்சேன், நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன், நான் தான் அவனுக்கு வந்து இது வாங்கி கொடுத்தேன், நான் தான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி இல்லை நெகட்டிவாக எங்ககிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க, எங்ககிட்டேருந்து அபகரிச்சுக்கிட்டாங்க, எங்ககிட்டேருந்து பிடுங்கிக்கிட்டாங்க, ஏமாற்றி எடுத்துட்டாங்க, வஞ்சித்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து பின்னாடி 2 பேர் பேசுகிறத நீங்கள் காதுபட கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? யாக்கோபுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வயிறு என்ன ஆயிடுச்சு, என்னடா இப்படியா நம்மளை நினைக்கிறாங்க, இப்படியா நம்மளை குறித்து யோசிக்கிறாங்க, இப்படியா நம்மளை பற்றி நினைக்கிறாங்கன்னு சொல்லி இதை நினச்சிக்கிட்டே இப்போ நமக்குள்ளே ஏதாவது மைண்டில் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கும்பொழுது என்ன தான் பண்ணுவோம், அதே கண்ணோட்டத்தில் பார்ப்போம். அப்போ அடுத்த வசனத்தில் நம்ம வாசித்தோம்ல, லாபான் முகத்தை இப்போ என்ன பண்ணுறான், யாக்கோபு பார்க்கும் பொழுது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். அவன் என்னவோ டயர்டில் அப்படி இருந்தானா என்னன்னு தெரியல, ஆனால் இவனுக்குள்ள மனசுக்குள்ள என்ன இருக்குது, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி நம்மளை யோசித்து வச்சுருக்காங்க, இப்படி நம்மளை புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நம்ம மேலே ஒருத்தவங்க வருத்தத்தில் இருக்காங்கன்னா அவங்கள பார்க்கும் பொழுதே அவங்க நம்ம மேலே இன்னும் வருத்தத்தில் இருக்கிறனால தான் இப்படி நடந்துங்க. அவங்க சும்மா மூஞ்ச திருப்பிட்டு போயிருப்பாங்க, ஆனால் நம்ம என்ன நினைப்போம், நம்மளை பார்த்து மூஞ்ச திருப்பிட்டு போகிறாங்க, இப்படிலாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கோங்களேன். யாக்கோபு பார்க்குறான், இத்தனை நாளாக இருந்த மாதிரி இல்லையே லாபான் முகம், அவன் முகம் என்ன பண்ணிருக்கு, வேறுபட்டிருக்கதை அவன் கண்ட உடனே அவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தன்னுடைய மனைவிகளை கூப்பிட்டு சொல்கிறான், ஏ ராகேல், ஏ லேயால் இங்கே வாங்க அப்படி சொல்லி, உங்கள் அப்பாவுடைய முகம் இவ்வளோ நாள் இருந்தது மாதிரி இல்லை, உங்கள் அப்பாவுடைய முகம் மாறுபட்டிருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுக்கு இடையில அவங்க மனைவி கூப்பிட்டு பேசும்பொழுதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசிட்டாரு, யாக்கோபே ம் 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 ஆமாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டான நல்ல கலக்கம் வரும் பொழுது ஆமென் அல்லேலூயா கர்த்தர் பேசுகிறாரு, ஆமென் நீ என்ன பண்ணாத, பயப்படாத, கலங்காத, நீ திரும்பி போ, உன் இனத்தார் இடத்துக்கு போ, உன் தேசத்துக்கு போ, உன் பிதாக்கள் அண்டைக்கு போ, நான் என்ன பண்ணுவேன், உன் கூடவே இருப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட்லேயே பேசினார்ல, எங்கே பேசினாரு, பெத்தேலில் பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் உன்னோடு இருப்பேன்றார். அல்லேலூயா சொல்லாமா, நீ போகிற இடத்தெல்லாம் உன் கூட இருப்பேன், உன்னை தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்ன இதை செய்யும் அளவுக்கும் நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை கைவிடுவதே இல்லைன்னு சொன்னவர் அந்த இக்கட்டான சூழ்நிலையில், கலக்கமான சூழ்நிலையில் ஆமென் ஹல்லேலூயா யாக்கோபிடத்தில் கர்த்தர் மீண்டும் பேசுகிறாரு. ஆமென் 20 வருஷம் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணு, நீ ஊர்லேருந்து வந்து நீ உயிருக்கு தப்பிச்சு வந்து உங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ நீ ஆசீர்வாதமாக இருக்கிற, நீ என்ன பண்ணு, உன் தகப்பன் இடத்துக்கு திரும்பி போ, ஆமென் ஹல்லேலூயா உன் முற்பிதாக்கள் இடத்துக்கு திரும்பி போன்னு சொல்லி ஆண்டவர் திருப்பி சொல்ல, நான் உன் கூட இருப்பேன். அதை தான் மனைவிகளை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஏ அப்பா உங்கள் அப்பா ஃபேஸ் என்ன மாதிரி இல்லை, முன்னாடி மாதிரி இல்லை, அவர் முகநாடி மாறி இருக்கு, ஆனாலும் 5வது வசனத்தை சொல்கிறார், ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்ன பண்ணுறாரு, என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்போல்லாம் நம்ம போன வாரமே சிந்திச்சோம், எப்போல்லாம் நமக்கு பயமாக சூழ்நிலை வருதோ அப்போல்லாம் நம்ம நினைத்து கொள்ள வேண்டியது என்னது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென் ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எத்தனை பேரால் இந்த காலவில் சொல்ல முடியும்? ஆமென் ஹல்லேலூயா. பயம் நிறைந்த நேரங்களில், ஆமென் கலக்கம் நிறைந்த நேரங்கள்லையும் நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்னது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதை தான் அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னோன்னே மனைவிகளை கூப்பிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி இப்படி இருக்குது, ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ கர்த்தர் கூட இருக்கும் பொழுது ஒருவனுக்கு பரிபூர்ண நன்மையை ஆண்டவர் ஹல்லேலூயா எப்படி கட்டளையிடுவார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 7வது வசனத்தில் வாசிக்கலாமா? ம் ம் மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் ஹல்லேலூயா. நன்மைக்கு ஆப்போசிட் என்னது, தீமை. அப்போ பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுகிற நன்மையை கட்டளையிடுவேன்னு சொன்ன, உண்டாக கட்டளையிடுவேன்னு சொன்ன கர்த்தர் ஆமென் யாக்கோபுடைய இந்த 20 வருஷ காலத்தில்
ஆமென். அதில் இயன்ற மட்டும் தகப்பனுக்கு என்ன பண்ணாராம்? ஊழியம் செய்திருக்கிறான், வேலை செஞ்சிருக்கிறான். ஆனால் அவன் தகப்பனும் அவனை வஞ்சித்து என்ன பண்ணானா, 10 முறை சம்பளத்தை அவனை மாற்றி அவனுக்கு தீங்கு செய்ய நினைத்தான். அவனை ஏமாற்றணும், அவனை வஞ்சிக்கணும், அவனுக்கு வேலை செய்யணும், ஆனால் அவனுக்கு காசு போகக்கூடாது. இன்றைக்கு எத்தனை கம்பெனியில் அப்படி நடக்குதுல்ல, நிறைய இடங்கள்ல பணம் இருக்கிற இடங்கள்ல நமக்குன்னு கவர்மெண்ட் கூட நம்ம பேரில் இவ்வளோ கடனை வாங்கி பாதி என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க பாக்கெட்டில் போட்டு கண் துடைப்புக்கு நிதி என்ன சொல்கிறது, உதவிகளை ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், வஞ்சித்து அவனை ஏமாத்தணும்னு நினச்சான். அவன் கர்த்தரோ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவனுக்கு தீங்கு செய்ய அவன் இடம் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் பரிபூர்ண நன்மை உண்டாக்குற கர்த்தர் நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அவன் ஹல்லேலூயா வஞ்சனையோ தீமையோ நம்மை அணுக விடாதபடிக்கு, ஆமென் ஹல்லேலூயா, நமக்கு அது வந்து சேர விடாதபடிக்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஹல்லேலூயா ஆமென் ஆமென். என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 12வது வசனத்தின் கடைசி வரி வாசிங்களேன். ஹல்லேலூயா ஆமென். 12வது வசனத்தின் பிற்பகுதியில் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னா என்னங்க அர்த்தம்? சும்மா இருப்பாரா? கண்ணை மூடிட்டு இருப்பாரா? நமக்கு நடக்கிற அநீதிகள், நமக்கு நடக்கிற தீமைகள், ஆமென், நமக்கு விரோதமாய் தீட்டப்படுகிற திட்டங்கள், ஆமென், சதிகளை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணி தான் இருப்பார், பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். நம்ம கூட இருந்தால் அதையும் பார்ப்பார்ல, நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஆயுதங்களை. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படியே யாக்கோபோடு கூட இருந்த தேவன் லாபான் அவனுக்கு செய்கிற எல்லாவற்றையும் கண்டு ஆமென் தீங்கு அவனுக்கு செய்ய விடாதபடிக்கு அவனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நமக்கு தெரியாது என்ன நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன நமக்கு செய்ய போறாங்கன்னு. ஆனால் நம்ம கூட இருக்கிற கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா நம்மை காண்கிற கர்த்தர். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். ஆமென் ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆமென் நம்மை காண்கிற தேவன் ஒரு இருப்பார் என்று சொன்னால், நம்ம கூட இருக்கிற தேவன் இருப்பார் என்று சொன்னால், ஆமென் நமக்கு பரிபூர்ண நன்மையை தான் தருவார். ஒரு நாளும் தீங்கு ஆமென் ஹல்லேலூயா செய்ய, நமக்கு விரோதமாய் தீங்கு செய்ய அவர் ஒரு நாள் நமக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? நம்புறது வேற, விசுவாசிக்கிறது எப்பவுமே நம்பி விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு நாளும் தீங்கு செய்ய நமக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கவே மாட்டார். மாறாக ஆமென் அந்த தீமையை என்ன பண்ணுவார், நீங்கும்படியாக கட்டளையிடுவார். ஆமாம், அதை தான் வாசிக்கிறோம். 8:9 நம்ம வாசிக்கிறோம், இப்படி தான் புள்ளி இருக்கிறது தான் உனக்கு சம்பளம்னு சொல்லும் பொழுது புள்ளி இருக்கிறதா பிறந்துச்சு. வரி வரியாக இருக்கிறது தான் உனக்கு சம்பளத்தை மாத்திரம் என்ன ஆச்சு, வரி வரியாக அப்புறம் பிறந்துச்சு. அப்புறம் என்ன சொல்கிறது, கலப்பு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் கலப்பு நிறமாக பிறந்துச்சு. இதையெல்லாம் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா. இவனும் ஒரு சொப்பனக்காரன் தான். இவங்க பையன் அதுக்கு மேலே யோசேப்பு, அப்பா 8 அடினா உள்ள 14 சொல்லுவாங்களே, இங்கே யோசேப்பு பாருங்க, அங்கே தூங்குறப்ப ஒரு சொப்பனம், கல்லை வச்சு தூங்குறப்ப சொப்பனம். நல்லா ஏசியில் தூங்கினா கூட நல்லா ரிலாக்ஸாக இருக்கனால சொப்பனம் வரும்னு சொல்லலாம். நடு காட்டில் ஒரு கல்லை வச்சு பில்லோ கூட இல்லாமல் தூங்கும்பொழுது கூட அவனுக்கு என்ன வருது, சொப்பனம் வருது. ஹல்லேலூயா. இங்கேயும் பாருங்க ஆமென் 11வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னா, என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரி உள்ளவைகளுமாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். பாருங்க, லாபான் வந்து தந்திரமா மாத்திர சம்பளத்தை கருப்பு கலரா கோடு உள்ளதா சரி வரி வரியா இருக்கிறது குட்டி போட்டு இருக்குன்னா அவன் மாத்திரம் இனிமே புள்ளியா எது குட்டி போடுதோ அதுதான் உனக்கு சம்பளம். ஆரம்பத்தில் அவன் என்ன பண்றான், தன்னுடைய மனைவிக்காக 7 வருஷம் வேலை பார்க்குறான். ஆனால் அங்கேயும் அவனை என்ன பண்றான், மாமனார் ஏமாத்திடுறாரு. மூத்த மகளுக்கு பொழுது இளைய பிள்ளைய கொடுக்கறது எங்களுக்கு வழக்கம் இல்லைப்பா, இன்னைக்கு ஊரில் அது வழக்கம் இல்லை, எங்களுக்கு இது வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி லாபான் சொல்ல எங்களுக்கு அது வழக்கம் இல்லைன்னு சொல்லி மூத்த மகளை கட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்னப்பா இப்படி ஏமாத்திட்டியேன்னு சொல்லும்போது, இல்லை இன்னொரு மகளையும் நான் தரேன், இன்னொரு 7 வருஷம் வேலை பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் இல்லைன்னு இவனா வாழ்ன்றேன், நான் உனக்கு ஏதாவது சம்பளம் தரேன், நீ எனக்கு வேலை பார்க்குறேன்னு சொல்லி அவன் இப்படிலாம் பிறந்தா நான் உனக்கு சம்பளம் தரேன்னு சொல்லவன் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறத பார்த்தவொடனே, கூட இருக்கிறத பார்த்தவொடனே
சம்பளத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், மாற்ற ஆரம்பிச்சிட்டான். இப்படியா இவனுக்கு போகிறது, அப்போ சம்பளத்தை மாற்றுறான். 10 முறை மாற்றிட்டே இருக்கான். ஆனால் 10 முறையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம், சொப்பனத்தில் வந்து உறுதிப்படுத்தாரு. ஆமென், ஹல்லேலூயா. நான் உன் கண்களை ஏறெடுத்து ஆடுகள் எல்லாம் ஸ்தோத்திர கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுள்ளவர்களுமாய் என்ன பண்ணுது இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. தீங்கு செய்ய நினைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருவானவன், ஆமென், ஹல்லேலூயா, பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அவர் பரிபூர்ண நன்மையை உண்டாக கட்டளையிடுகிற கர்த்தர் ஒரு நாளும் தீங்கு செய்ய ஒரு நாள் என்ன பண்ணவே மாட்டார், இடம் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். உன் விண்ணப்பத்தை உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்றார். எகிப்தில் ஜனங்களுடைய, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அந்த அடிமைத்தனத்தை, அவங்களோட நெருக்கத்தை பார்க்குறாரு. ஆகாருடைய பிள்ளையுடைய கண்ணீர் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கண்டு அற்புதங்களை செய்த தீங்கு அவங்களுக்கு செய்யாதபடிக்கு, தீங்கு அணுகாதபடிக்கு அவர் என்ன பண்ணவே இல்லை, இடம் கொடுக்கவே இல்லை என்பதை நாம் பார்க்குறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்க வேண்டும், நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்கிறவர் நமக்கு நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஏற்ற வேலையில் என்ன பண்ணுவார், நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீங்கையும் நமக்கு இடம் கொடுக்காமல், ஹல்லேலூயா, அணுகாமல் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க? தீங்கு செய்ய, ஆமென், ஹல்லேலூயா, தேவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார். இதை அறிக்கை பண்ணுங்க. எனக்கு தீங்கு செய்ய ஒருபோதும் தேவன் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார். அவன் இதை அறிக்கை பண்ணிட்டே இருங்க, ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. அவன் காரணம், என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு நாளும் வாய்க்க பண்ணவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக அவன் நாம் பார்க்கலாம், அவன் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் மனைவிட்ட கூப்பிட்டு சொன்னார்ல, உங்கள் அப்பா ஃபேஸ் சரியில்லை, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை திரும்பி போன்னு சொல்கிறாருன்னு சொல்லும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், திரும்பியும் 13வது வசனத்துலேயும் திரும்பி போன்னு சொல்லி கர்த்தர் வந்து ரீஅஷ்யூர் பண்ணுறாரு. உடனே ராகேலு லேயால சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், எங்கள் அப்பா ஆல்ரெடி எங்களை வித்துட்ட மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறாரு, சம்பளத்தெல்லாம் வஞ்சித்து பிடுங்கிறனால எங்களை வித்துட்டாரு. அதான் சொல்லப்படுற ஒரு பழமொழி மாதிரி சொல்ல, அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் அவளே வாயில் போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பண்ணினார்ல எங்கள் அப்பா. அப்போ 16வது வசனத்தை சொல்கிறார், ஆகையால் தேவன் எங்களுக்கு தகப்பன இடத்துலேருந்து எடுத்து ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. அல்லேலூயா சொல்லாமா? அவன் முதல்ல அவங்க மேலே வந்த அலிகேஷன்ஸே என்ன தான், தகப்பன இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டாரு, எங்கள் அப்பா கிட்டேருந்து அபகரிச்சிட்டாருன்றது தான் பையனுங்களோட குற்றச்சாட்டாகவே இருந்துச்சுல்ல. இப்போ அவங்க பிள்ளைங்களே சொல்கிறாங்க, தேவன் அவன் எங்கள் தகப்பன் இடத்துலேருந்து என்ன பண்ணாராம், எடுத்து கொடுத்தாராம். இல்லையா சொல்லுங்களேன். அவன் பசங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பாட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவன், ஹல்லேலூயா, ராகேல் பிள்ளைங்கள் சொல்கிறாங்க, எங்கள் தேவன் தான் என்ன பண்ணார், அப்பாட்டேருந்து எடுத்து கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இன்னொரு 9வது வசனத்தில் கூட வாசிக்க முடியும். 9. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அலிகேஷன் என்ன, எடுத்துக்கிட்டான், அபகரிச்சுக்கிட்டான்னு. ஆனால் யாக்கோபு சொல்கிறாரு, தேவன் தந்தார். ஆமென். ராகேல் சொல்கிறாங்க, என் தகப்பன இடத்துலேருந்து எடுத்து தேவனே கொடுத்தார் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே ஆமென், அல்லேலூயா, நமக்கு செய்கிற யாவையும் காண்கிற தேவன் நீதி செய்கிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, மனைவிகளை சொல்கிறாங்க, அப்போ சரிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன மாதிரியே செஞ்சுருவோம், திரும்பி என்ன பண்ணிடுவோம், தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி போயிடும். அதை 16வது வசனத்தில் பின்னாடி வாசிக்க முடியும். இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் மனைவிகள் அப்படி சொல்கிறீங்க, தேவன் உங்களுக்கு சொல்கிறபடியெல்லாம் செய்யும் என்று சொல்லி சொல்கிறீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரால் நடத்தப்படும் பொழுது நாம் அப்படி சொல்ல வேண்டும். ஆமென். ஆண்டவர் என் கூட இப்படி பேசியிருக்காரு, ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது நாம் அவர்களோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடனே யாக்கோபு எழுந்து என்ன பண்ணுறான், பிள்ளைகளை, மனைவிகளை, ஒட்டகங்களை எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு ஒட்டகத்தில் ஏற்றிட்டு புறப்பட்டு ஹல்லேலூயா கிளம்புறதை பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. பதான் ஆரானிலே அவன் சம்பாதித்த எல்லா மிருக ஜீவன்கள், மந்தைகள் அனைத்தையும், தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஒன்று விடாமல் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறான், கானான் தேசத்துக்கு புறப்படுறான். இந்த நேரம் பார்த்து மாமனார் என்ன பண்ணிட்டாரு, ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறதுக்காக ரொம்ப தூரத்துக்கு போயிட்டார். இதுதான் ரைட் டைம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்,
யாக்கோபு அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்ல, தப்பிச்சு போகிறதுல, ரகசியமாக தப்பிச்சு போகிறதுல அவன் ரொம்ப எக்ஸ்பர்ட். மாமனார் போயிருக்கான், 3 நாள் ஆகும் வரத்துக்கு, இப்போ கிளம்புனாதான்டா எல்லாத்தையும். ஏன்னா இவ்வளோ மந்தைகளை, இவ்வளோ குழந்தைகளை, அவருக்கு ஏகப்பட்ட குழந்தை இல்லை. அப்புறம் எல்லாம் கண்ணுக்குட்டி, ஆட்டுக்குட்டி எல்லாம் குட்டி போட்டிருக்கு, ஒட்டகம் குட்டி போட்டிருக்கு. இது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அவன் கிளம்புறதுக்கு, அவன் வரத்துக்குள்ளே கிளம்பிடணும்னு சொல்லி தந்திரமாக என்ன பண்ணிட்டான், ஆள் வரத்துக்குள்ளே கிளம்பிட்டான். நியூஸ் என்ன பண்ணிருச்சு, லாபானுக்கு போயிருச்சு. அவன் கிளம்பி 3 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல லாபானுக்கு போய் சொல்லும் பொழுது உடனே என்ன பண்ணுறான், தீவிரமாக பார்வோனோட வேகமாக என்ன பண்ணுறான், துரத்திக்கிட்டு வரான். பின்னாடியே வந்து 7 நாள் பிரயாணம் பண்ணி அவங்க இருக்க இடத்த வந்து என்ன பண்ணிட்டான், பிடிச்சிறத பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அந்த இரவில், அவன் வந்து சேர்ந்த இரவில், ஆமென், கர்த்தர் 24வது வசனம் வாசிங்க, 31:24. அந்த ராத்திரி சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். முதலாவதாக பரிபூர்ண நன்மையை தருகிற ஆண்டவர் நமக்கு தீங்கு செய்யாத, இடம் கொடுக்காதபடிக்கு, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் கிரியை செய்கிறத பார்க்க முடியுது. ரெண்டாவதாக, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு நமக்காக, ஆமென், எச்சரிக்கிறவர், நமக்காக வழக்காடுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல இடம் கொடுக்காதவர்னு பார்க்குறோம். தீங்கு நமக்கு வராதபடிக்கு, அணுகாதபடிக்கு அதுக்கு இடமே கொடுக்காதவர். ஆமென். ரெண்டாவதாக பார்க்குறோம், ஆமென், நமக்கு விரோதமாய், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வரும் பொழுது ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணுறாரு, எச்சரிக்கிறார். நீ என்ன பண்ணக்கூடாது, நன்மையே அன்றி வேற எதுவும் போய் பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் வரதே எதுக்கு தான், எப்படி, அவன் பின்னாடி வாசிங்களேன், 29வது வசனம். சொல்றான், யாக்கோபை பார்த்து சொல்றான், உனக்கு பொல்லாப்பு செய்யறதுக்கு எனக்கு என்ன உண்டு, எனக்கு வல்லமை உண்டு. நான் வந்ததே அதுக்கு தான், உன்னை துரத்திட்டு வந்து பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு. எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்ட, பொய்யா சொல்லி என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிட்ட, அதான குற்றச்சாட்டு. அப்பா கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாரு. அப்பாவுடைய பணத்தில் தான் இவ்வளோத்தையும் ஈட்டுக்கிட்டு இப்போ பாட்டுக்கு சொல்லாமலாம் தூக்கிட்டு ஓடுறாருன்ட்டு அவனை போய் என்ன பண்ணணும், பொல்லாப்பு செய்து அவனோட வழக்காடி அவனை கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது அன்று ராத்திரியில் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். லாபானோடு நன்மையே அன்றி நீ தீமையாக ஒன்றும் பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. எத்தனை பேர் அப்படிலாம் ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்க? பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு நன்மை அன்றி தீமையாக ஒன்று பேசாதபடிக்கு ஆண்டவர் எச்சரிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அபிமெலேக்கு என்ன பண்ணுறான், ஆபிரகாம் மனைவியை கொண்டு போயிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அது ஆபிரகாமுக்கு செய்கிற ஒரு தீமை, துரோகம். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தில் எச்சரிக்கிறாரு, நீ அவனுக்கு ஒன்றும் செய்யாத. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், நடந்ததுங்க, உண்மைங்க. அல்லேலூயா சொல்லுங்க நல்லா. ஆமென், ஹல்லேலூயா. நன்மையே அன்றி தீமை செய்யாதபடிக்கு, ஆமென், தீமையான ஒன்றும் நமக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு ஆண்டவர், ஹல்லேலூயா, யார் விரோதமாய் பேசுகிறார்களோ அவர்களை எச்சரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா. ஹல்லேலூயா. என் மகனுக்கு விரோதமா, என் மகளுக்கு விரோதமா, என் பிள்ளைக்கு விரோதமா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், என் குட்டீஸுக்கு விரோதமா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், விரோதமாய் தீமையாய் பேச நினைக்கிறவர்களை கர்த்தரே எச்சரிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி வேணாலும் எச்சரிப்பார். காட்சி கொடுத்து எச்சரிப்பார், கனவுல வந்து எச்சரிப்பார். அப்புறம் ஹல்லேலூயா, பிழையாம் போகிறான், கழுதையை கொண்டும் எச்சரிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. 3 காசு சொல்லியிருக்கேன். என்னது, என்னப்பா தூங்குறீங்களா? காட்சி கொடுத்து அப்படியே தோன்றிடுவார். போய் கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தி கட்டி இழுத்துட்டு வரதுக்காக போகிறாரு. அங்கே என்ன பண்ணிட்டார், தமஸ்கு வீதியில் ஆண்டவர் இறங்கி வந்துட்டார், காட்சியே கொடுத்துட்டாரு. இப்போ கண்ணு குருடாக போயிடுச்சு. ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்குறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான், காட்சி கொடுக்குறாரு. அப்புறம் ரெண்டாவதா என்ன சொன்னேன், கனவுல, அல்லேலூயா, அபிமெலேக்கு கனவுல வராரு. பார்வோனுக்கு இப்படி பல இருக்கு. அங்கே மொர்தேகாய்க்கு விரோதமாக திட்டம் நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் கனவுல வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கனவுல வந்து எச்சரிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக, இது பாயிண்ட்லாம் இல்லை, நான் வந்ததுக்கு சொல்கிறேன். பீலையாம் விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல போயிட்டு இருக்கிறான். கழுதையை கொண்டு என்ன பண்ணுறாரு, முட்டி மோதி தள்ளுறாரு. அப்போ கூட அவன் என்ன பண்ணிக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல, லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறான். ஆண்டவர் கழுதை பேசவே வச்சுட்டார். அல்லேலூயா சொல்லாமா. எச்சரிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு தீமை செய்யும்படி பேச எதிர்த்து வருகிற பொழுதெல்லாம்
ஆமென் பரிபூர்ண நன்மை உண்டாக்குற கர்த்தர், கட்டளையிட்ட கர்த்தர் நன்மை அன்றி ஆமென் தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு நமக்காக எச்சரிக்கிற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் வந்து ரொம்ப சொல்றான். வந்தோடனே சொல்றான், ஏன்பா நீ ஓடி வந்துட்ட சொல்லாமல் கொள்ளாம? மாமனார் கேட்குறாரு. அந்த படிக்கும்போது எனக்கு பயங்கர சிரிப்பு தாங்க முடியல. 27வது வசனம் வாசிங்களேன். நீ ஓடி போவதை மறைச்சு எனக்கு அறிவிக்காம திருட்டளவா என்னிடத்துல வந்ததுக்கு என்ன காரணம்? நான் உன்னை சந்தோஷமா சங்கீத மேலதாளம் கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே. யாரு? லாபான். லாபான் என்ன பண்ணுவாராம் சொல்றாரு, நான் உன்னை இப்படி அனுப்புவேனேன்னு. அவன் சம்பளத்தை 10 முறை வஞ்சிக்கிறவன். அவன் போறான்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா அங்க அந்த ஹேர் கட் பண்ற அந்த ஒர்க்கே என்ன பண்ணியிருப்பான்? தள்ளி போட்டிருப்பான். ஆனால் அவன் ஹல்லேலூயா அவனுக்கு ரகசியமாக என்ன பண்ணுறான்? அங்கேருந்து அவன் கிளம்புனோடனே இவனுக்கு தாங்க முடியல, நான் உன்னை இப்படிலாம் அனுப்பியிருப்பேனே. அந்த சென்ட் ஆஃப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என் பிள்ளைங்கள்லாம் முத்தம் செஞ்சு அவங்கெல்லாம் அனுப்பி விட முடியாமல் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், நான் அப்படி விட்டுருப்பேனே, அனுப்பியிருப்பேனே. அவன் தூக்கிட்டு வந்துடுறத பார்க்க முடியுது. அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ தான் சொல்கிறான், ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ யாக்கோபோட நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு பேசினார் என்று லாபானே சொல்றார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லலாமா? ஆமென் ஹல்லேலூயா. எத்தனையோ மிராக்கிள்ஸை நம்ம கேட்க முடியும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அந்த நிமிஷத்தில் கர்த்தர் யாரை கொண்டோ பேசுவார், எதையாவது சொல்லி பேசுவார், எப்படியாவது பேசுவார். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆமென் நமக்கு ஆமென் ஹல்லேலூயா பரிபூர்ண நன்மையை தான் தருகிறவர். தீமையாக ஒன்றும் ஆமென் அனுமதிக்க ஒரு நாள் என்ன பண்ணவே மாட்டார், ஆமென் விட மாட்டார். அவர் நமக்காக வழக்காடுகிறவர், எச்சரிக்கிறவராக இருக்கிறார் என்று நான் ஆமென் பார்க்குறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஏன்பா நீ இப்படி வந்துட்டேன்னு கேட்குற பொழுது அவர் 36வது வசனத்தில் இன்னொரு பதில் கூட சொல்லியிருப்பார். நான் என்ன பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என் பிள்ளைகளை உங்கள் குமார்த்திகளெல்லாம் பிடிச்சி வச்சுக்குவீங்க, நான் பயந்ததுனால நான் அப்படி வந்துட்டேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி அதனால் வந்துட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். சரி, நீ இப்போ உங்கள் அப்பாவெல்லாம் பார்க்கணும், வாஞ்சையா நீ புறப்பட்டு போகிறதுனால என்ன பண்ணலாம், நீ போகலாம் என்று சொல்லி அந்த இடத்துல அனுப்பி விடும் பொழுது அவங்க 2 பேரும் உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க. இதை தாண்டி நீனும் வராதபடிக்கு, இதை தாண்டி நாங்களும் வராதபடிக்கு என்ன பண்ணலாம், ஆமென் ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. அந்த 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 இடத்துல கூட ஆமென் 52வது வசனத்தில் கூட அந்த வார்த்தை வருது, தீங்கு செய்ய நான் இதை தாண்டி கடந்து வராதபடிக்கும், நீ இதை கடந்து வராதபடிக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவோன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா ஆமென் ஆமென். வஞ்சித்து அவன் சொல்லும் பொழுது பாருங்களேன், இப்போ கூட பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு சொன்னவன் அப்படி தான் வந்தான். ஆனால் ஆண்டவர் மாற்றிட்டார் சூழ்நிலைகளை. ஹல்லேலூயா. மனதை மாற்றிட்டாரு. நேற்று ராத்திரியே பேசிட்டாரு. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கணும், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத நேரத்திலலாம் ஆமென் ஹல்லேலூயா ஒரே இரவில் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றின தேவன் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணின தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. பொல்லாப்பு செய்ய வல்லமையோடு வந்தவர். ஆமென். நேற்று ராத்திரி ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருப்பா, உங்ககிட்ட நன்மையை தவிர வேற எதுவும் கேட்கக்கூடாது, வேற எதுவும் விசாரிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும், நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், இதை கடந்து வந்து உனக்கு தீமை செய்ய மாட்டேன்னு சொல்லி அங்கே அவங்க உடன்படிக்கை செய்து கொள்கிறாங்க. ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். பரிபூர்ண நன்மையை யாக்கோபுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. வெறும் கோலும் கையுமா வந்தவனை இரு பரிவாரங்களோடு நிரப்பி இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொண்டுட்டு போகும்பொழுது அப்பயும் பின்தொடர்ந்து பொழுதும் ஆண்டவர் அதை அனுமதிக்கவே இல்லை. கெடுக்க, ஆசீர்வாதங்களை பிடுங்க, ஆமென் நன்மைகளை அபகரிக்க, பொல்லாப்பு செய்ய ஆண்டவர் என்ன பண்ணவே இல்லை, ஆமென் எதிரிகளுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு பேச முடியாத நேரத்திலலாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறவர், நம்ம கூட இருக்கிறவர், நமக்காக வழக்காடுகிறவர். ஆமென். நம் சார்பில் செயலாற்றுகிறவர், நமக்காக பேசுகிற ஒரு ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? இவ்வளோ நடந்த பிறகு அப்பாடா, லாபான்ற கேரக்டரே, லாபான்ற சாப்டர் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் வேதத்தில் திருப்பி பார்க்குறேன், 2 இடத்துல தான் லாபானின் குமார்த்திகள் அப்படின்றது மட்டும் தான் மென்ஷன் இருக்குது. லாபான்ற ஒரு கேரக்டரே அதுக்கப்புறம் அவனை பற்றின எதுவுமே இல்லை. அவனை இதோட கிளம்பி போனவன் தான். அவனுடைய சாப்டரே பைபிள் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. ஆமென். 20 வருஷமாக பொல்லாப்பு செஞ்சவன், 20 வருஷமாக வஞ்சித்தவன், ஏமாத்தினவன், ஆமென் ஹல்லேலூயா அவனுடைய சாப்டர் முடிவுக்கு வந்துருச்சு. ஆமென் சொல்லாமா? நம்மளும் 20வது வருஷத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. 20 வருஷமாக சில ஆசீர்வாதங்களை, ஆமென் சில நன்மைகளை ஆமென் வஞ்சிச்சு நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்மளை
ஏமாற்றி கொண்டு இருந்திருக்கலாம் சத்துருவான. ஆண்டவர் இந்த 20வது வருஷத்தின் முடிவில் ஆமென் யாக்கோபுக்கு நன்மே அன்றி ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அனுமதிக்காதவர். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தீங்கு அணுகாதபடிக்கு இடம் கொடுக்காதவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற. விசுவாசித்தால் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். 20 வருஷமா பிடிச்சிருந்தவ என்னன்னு சொல்லுவாங்க, 20 வருஷமா பிடிச்சிருந்த ஒரு தொல்லை முடிவுக்கு வந்துருச்சு யாக்கோபுடைய வாழ்க்கையில். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். துரத்திக்கிட்டே இவ்வளோ நாள் ஏமாத்தின வஞ்சித்த வீட்டுக்கு போகிறப்ப கூட தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்த லாபானை கர்த்தர் சமாதானமாக்கி அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 20 வருஷமா ஏமாத்தின ஆமென் அபகரிச்ச வஞ்சித்த மாற்றி மாற்றி பொல்லாப்பு செய்ய நினைத்தவனை கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா தீமை செய்ய விடாதபடிக்கு ஆமென் தீமையாக பேச விடாதபடிக்கு கர்த்தர் தடுத்து ஆட்கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். கடைசியாக ஆமென் இதுக்கப்புறம் அவர் ஜேர்னி ஆரம்பிக்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா. இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினச்சா அடுத்து ஒரு புதிய பிரச்சனை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 32ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாக்கோபு தொடர்ந்து பிரயாணம் பண்ணி போகும் பொழுது 4வது வசனத்தில் சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் என் ஆண்டவராக ஏசாவின் இடத்துல போய் நான் இத்தனை வருஷமாக எங்கே இருந்தேன், உங்ககிட்டேருந்து தப்பிச்சு ஓடினேன்ல, மறைஞ்சு போனேன்ல, நான் வேறு எங்கேயும் போகல, நம்ம மாமா வீட்டில் தான் லாபான் வீட்டில் தான் என்ன பண்ணேன் தங்கியிருந்தேன். எனக்கு என்னெல்லாம் இருக்குது, 5வது வசனம், எனக்கு எருது இருக்குது, கழுதை இருக்குது, ஆடு இருக்குது, வேலைக்காரர் இருக்காங்க, வேலைக்காரி இருக்காங்க. ஆமாம் நாளில் இதுங்கள் எல்லாம் இருந்தாலும் எனக்கு உம்முடைய கண்களை என்ன வேணும், தயவு கிடைக்கணும் ஆண்டவர் என்று சொல்லி ஆமென். அதனால் இதை அறிவிக்கும்படியாக நான் என்ன பண்ணுறேன், வேலையாட்களை உங்ககிட்ட அனுப்பியிருக்கேன்னு சொல்லும்படியாக வேலைக்காரங்களை அனுப்பி விட்டு என்ன பண்ணுறாரு யாக்கோபு, அண்ணன்ட்ட போய் பேசுங்க, இந்த மாதிரி இத்தனை வருஷம் உங்கள் சகோதரர் லாபான்ட்ட இருந்தார், இப்போ அவர் உங்களை நோக்கி வராரு, உங்ககிட்ட வரும்படியாக வராரு, அவருக்கு இப்படிலாம் வெறும் கையோடு போனார்ல, ஆண்டவர் அவரை இவ்வளோ பிரம்மாண்டமாக ஆசீர்வதிச்சு வச்சுருக்காருன்னு சொல்லும்படியாக என்ன பண்ணாராம், ஆட்களை அனுப்புனா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். போயிட்டு வந்தவங்க ஒரு என்ன சொல்கிறது சந்தோஷமான செய்தியை சொல்லு. 6வது வசனம் வாசிங்களா மைக்கில். 32:6 கவனிங்க நல்லா. யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். போதும். அல்லேலூயா. பெரிய அணுகுண்டே தூக்கி போட்டாங்க யாக்கோபுடைய வாழ்க்கை. எப்பா லாபான் தொலைஞ்சிட்டான்டா, லாபான் நம்மளை விட்டு போயிட்டான், பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நல்லா தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் கிளம்புனா 400 பேர் கூட. அண்ணன் ஒரு ஆளுக்கே பயந்து அப்போ ஓடினா, இப்போ அண்ணன் என்ன பண்ணுறாரு, 400 பேரோட வரானோடனே அவனுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 7வது வசனம், யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு ஆமென் ஹல்லேலூயா என்ன பண்ணிட்டான், கூட்டத்தெல்லாம் 2ஆக பிரிக்கிறான். நீ இந்த பக்கமா, நீ இந்த பக்கமா, இதெல்லாம் இங்கிட்டு வை, இதெல்லாம் அங்கிட்டு வை. ஒருவேளை அண்ணன் 400 பேர் வந்து நம்ம கூட யுத்தம் பண்ணி நம்ம மேலே விழுந்து ஒரு குரூப் அழிச்சாலும் இன்னொரு குரூப்பை வச்சு எப்படியாவது நான் பொழைச்சிக்குவேன், எப்படியாவது என் சந்ததி என்ன ஆயிரும், மீண்டு வந்துரும்னு சொல்லி மாம்சமாக யோசிக்கிறான். அல்லேலூயா. 20 வருஷமாக தப்பு வைத்தவர் ஆமென் ஹல்லேலூயா. 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உனக்கு போகிற இடம்லாம் இருந்து உன் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுற வரைக்கும், உனக்கு சொன்னது செய்கிற வரைக்கும் கைவிடாமல் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னதை அந்த நேரத்தில் யாக்கோபு பயம் வர நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு பயம் வந்துருச்சு, இதெல்லாம் போயிருமோ, மாமனார் பிடுங்க வந்தாருன்னு பார்த்தா அவரை கர்த்தர் மாற்றிட்டாரு. ஆமென். இனிமேல் என்னைக்கும் கர்த்தர் அப்படியே பார்த்துக்குவாருன்ற நம்பிக்கை அற்று அண்ணன் மேலே இருக்க ஏற்கனவே இருந்த பழைய காரியங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுனால இப்போ பயப்படுறான். 400 பேரோட வரானா, போச்சுடா அப்படின்னு சொல்லி 2 பகுதியாக பிரிக்கிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பகுதி இருந்தாலும் இன்னொரு பகுதியை காப்பாற்றிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஆண்டவரத்தில் பேசுகிறான் யாக்கோபு. ஆண்டவரத்தில் ஆமென் உன் தேசத்துக்கும் உன் இடத்தாரத்துக்கும் 9வது வசனம் வாசிச்சுட்டு இருக்கிறேன். திரும்பி போன்னு சொல்லி யாக்கோபு என் தகப்பனாகிய இல்ல அங்க பின்னாடி வாசிங்க, பிற்பகுதி வாசிங்க. உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா. ஆபிரகாம் யாக்கோபு பேசுறார் ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே நீங்க தானே திரும்பி போன்னு சொன்னீங்க, அப்ப என்ன சொன்னீங்க, அந்த இடத்துல ஃபுல் டீட்டெயில் சொல்லப்படலை. ஆண்டவர் திரும்பி போன்னு சொல்லிட்டாருன்னு மட்டும்தான் மனைவிட்டு சொன்னார். ஆனால் இங்கே சொல்கிறாரு, நீ திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன். நல்ல இல்லையே சொல்லுங்கள். நீ திரும்பி போ, உனக்கு நான் என்ன பண்ணுவேன், நன்மை செய்வேன்னு சொன்னீங்களேப்பா. இப்போ 400 பேரோட ஏசா என்ன பண்ணுறான், எதிர்த்து வந்துட்டு இருக்கானே, என்ன கதை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிலீவ் பண்ண முடியல யாக்கோபால. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஆமென் தனக்கு உண்டாதவங்களை இழந்துருவோமோ, இதை நம்ம அதை விட்டுருவோமோ அப்படின்னு நினைக்கும் பொழுது
யாக்கோபுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் மறந்து போயிடுச்சு. பயம் நிறைந்து, மிகுந்த பயம், மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட புலம்பி தவிக்கிறான். என்னப்பா இப்படி சொன்னீங்களே, இப்படி எது கொண்டு வருகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 10வது வசனத்தில் அதை தான் நம்ம ஆராதனை ஜாமிச்சோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளோ வேணும் என்ன இல்லை பாத்திரம் நல்ல கோலும் கையுமா போனேன். இப்போ 2 பரிவாரங்களோடு உடையவனா நிற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளோ செஞ்ச நீங்கள் என் சகோதரர்கிட்ட இருந்தும் என்னை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் தப்பு வச்சுருங்களேன். ஹல்லேலூயா. அவன் என்னையும் என் பிள்ளைங்களையும் என் தாய்மார்களையும் முறியடிக்கும்படி வரான்ப்பான்னு சொல்லி அவன் என்ன பண்ணானா, பயந்து போய் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆமென் ஒரு விதமான கலக்கம், பயம் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அப்பொழுதுதான் நம்ம நினைக்க வேண்டியதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளை மட்டுமே. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லிட்டாரு. ஆமென் சொன்னீங்களே, ஆனால் இப்படி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் சொல்லி அவன் ரொம்ப பயந்து போய் இருக்கிறப்ப ஆமென். ஹல்லேலூயா. 12வது வசனத்தில் ஆண்டவர் திருப்பியும் பேசுகிறார். வாசிங்க 12வது வசனம். ஆமென். தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆமா பாருங்க, இதையும் தான் அப்ப சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து. அல்லேலூயா. ஆமென். பரிபூர்ணமா நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே. அல்லேலூயா. ஆனா சூழ்நிலை இப்படி இருக்குதே, எனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வேன்னு சொன்னீங்களே, 7 மாசம் முடிஞ்சிருச்சே, இப்படி இருக்குதே, அங்கலாய்க்கிறீங்களா, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் மெய்யாகவேன்னு எங்கெல்லாம் சொல்றாரோ அங்கெல்லாம் சும்மா சொன்னாலே செஞ்சிருவாரு. மெய்யாகவே சொல்றேன்னு சொன்னா அது மாறவே மாறாது. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய வார்த்தைகள் வெறுமையாக திரும்புவதே இல்லை. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை மணலை போல பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லி தான் திரும்பி போக சொல்றார். அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு பயமே, சந்ததி அழிந்துருமோ, ஆமென், ஆஸ்திகள் அழிந்துருமோ என்று சொல்லி அவன் பயப்படுறதே எதுக்கு தான்? அதனால தான் 2 குரூப்பாக பிரிக்கிறான். அதில் இன்னும் ஹைலைட் என்னன்னா, அவனுக்கு மொத்தம் எத்தனை மனைவிகள் இருந்தாங்க? 4 பேர் இருந்தாங்க. அதில் 2 வேலைக்காரிங்களை அவங்கள முன்னாடி நிறுத்துறான், அவங்க பிள்ளைங்களை நிறுத்துறான், போனால் இதுங்க போட்டும் அப்படின்னு. அப்புறம் அடுத்தது என்ன நிறுத்துறான்? நேசிக்காமல் திருமணம் பண்ண லேயால நிறுத்துறான், அவங்க பிள்ளைங்களாம் நீலாம் இங்கே வந்து நெல்லு அப்படி நிறுத்துறான். கடைசியாக ரொம்ப நேசிச்ச ராகில, பத்திரமா நீ கடைசியாக போ, அவங்க 2 பேரும் போனால் பரவாயில்ல, நீ என்ன பண்ணணும், இருந்துடணும், உன்னை மட்டும் நான் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஃபார்மேட்டில் நிற்க வச்சு என்ன பண்ணுறான்? ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வெகுமதிகளையும் அனுப்பி கொடுக்குறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இவங்களையும் பின்னாடி இந்த ஃபார்மேட்டில் தான் அவங்க நடந்து வரதை பார்க்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எதிர்கொண்டு வந்த ஏசாவின் இடத்துல சொல்கிறாங்க, என்ன நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க வேலைக்காரங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் யாக்கோபுடைய வேலைக்காரர்கள், இந்த வெகுமதிகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும்படி யாக்கோபு அனுப்பியிருக்கிறாருன்னு. சரி, அடுத்து கடந்து வர்றாரு. அடுத்து ஒட்டகம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒட்டகத்தை கூட்டு வர நான் பார்த்து கேட்குறாரு. நான் இதை படிக்கும்பொழுது அப்படியே இந்த ஆகஸ்ட் 15 இப்போ வரப்போகுது, அந்த டெல்லியில் சென்னையிலலாம் பரேடு நடப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி அழகாக பரேடு மாதிரி அழகாக நிப்பாட்டி ஒரு ட்ரூப்பே அழகாக நடத்தி கொண்டு போயிருக்கிறாரு. நீ இப்படி நில்லு, கேப் விட்டு அடுத்த டீம்னு ஒவ்வொருத்தனையும் பொதுவாக சீஃப் கெஸ்ட் வர வச்சு காமிச்சுப்பாங்க, எங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, எங்கள்கிட்ட இந்த பவர்லாம் இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அண்ணனை எப்படியாவது என்ன பண்ணணும், சாந்தப்படுத்திடணும், அவனுடைய தயவை வாங்கிடணும்னு சொல்லி அவன் இவ்வளோ பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பும் பொழுதும் அவனுக்குள்ளே இருந்த ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்பு என்னன்னா, 20வது வசனத்தின் பிற்பகுதியில் நான் வாசிக்கிறேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் இவ்வளோ கொடுக்கும் பொழுதும், இவ்வளோ காணிக்கைகளை கொடுத்து அவன் வாங்கின பிறகு ஒருவேளை இதெல்லாம் வாங்கிட்டு என் மேலே தயவாக இருப்பானா? பாருங்கள், நம்ம அநேக நேரத்தில் நமக்கு உண்டானவைகளை எதையாவது தந்திரமாக எதையாவது பிளான் பண்ணி செஞ்சு தப்பிச்சிடணும், செஞ்சு ஏதாவது சமாதானப்படுத்தின்னு நினைக்கிறோம். ஆமென். நம்ம மெனக்கெட்டு நம்முடைய காரியங்கள் எல்லாம் செலவு பண்ணாலும் மாறாத காரியம் ஆமென் ஆண்டவர் ஆமென் எளிதாக மாத்துறார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. இவ்வளவும் கொடுத்த பிறகும் ஒருவேளை என் பேரில் தயவாக இருப்பான், டவுட்டில் தான் அப்படி சொல்கிறான். இவ்வளோத்தையும் பார்த்துட்டு, இவ்வளோ கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு, அண்ணன் ஒருவேளை என் மேலே தயவாக இருப்பான் ஆண்டவர். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நடந்ததை நம்ம பார்க்குறோம். ஆமென். யாப்போக்கு நதியில் எல்லாத்தையும் அனுப்பி விட்டு தேவ சமூகத்தில் உட்காந்துட்டான். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய நம்மை போக விடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அவன் ஹல்லேலூயா 29வது வசனத்தில் அங்கே அவனை ஆசீர்வதித்தார்னு பார்க்குறோம். அவன் ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கிற அதே நேரத்தில் 400 பேரோட எதுக்குங்க அவன் புறப்பட்டு வரணும் சொல்லுங்கள்? வரவேற்கிறதுக்கு 400 பேரோட வரணுமா?
ஆமென். யுத்தத்துக்கு தான் 300 பேர் 400 பேர்னு போகிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். கிதியோனோட எத்தனை பேர் போனாங்க? 300 பேர். ஏசா இப்போ எத்தனை பேரோட வராரு? ஆமென், ஹல்லேலூயா. எதிர்த்து தான் வராரு. அவனை இன்னைக்கு அவனு கை பார்த்துருவோன்னு. யாப்போக்கு நதியில் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு, ஆமென், ஹல்லேலூயா. எதெல்லாம் காத்துக்கணும், எதெல்லாம் நான் கைக்குள் வச்சுக்கணும்னு நினச்சது எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு, எனக்கு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாடுனா ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஏசானுடைய இருதயத்தை மாற்றிட்டார். ஆமென் சொல்லாமா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லாபானுடைய இருதயத்தை மாற்றினவர் ஏசானுடைய இருதயத்தையும் மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. வந்து சேரும் பொழுது ஆமென், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களே பார்த்துட்டே வந்துட்டு யாக்கோபுக்கும் ஏசாவும் அந்த மீட் பண்ண அந்த மொமெண்ட்டு அது ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆமென் 4வது வசனத்தில் 33 4வது வசனத்தில் எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி ஆமென் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். பகையோடு சென்றவங்க, வருத்தத்தோடு சென்றவங்க, கோபத்தில் பிரிந்து போனவங்க இப்போ கட்டி பிடிச்சி அழுது முத்தம் செஞ்சு 2 பேருமே அழுகுறாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான்? அண்ணான்னு சொல்லியிருப்பான். அவன் தம்பின்னு சொன்னான். என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. அந்த மொமெண்ட், அந்த குரலை கேட்டோடனே அவனால் அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு கண்ணீர். ஆமென், ஹல்லேலூயா. வந்து அந்த இடத்துல பார்க்கும்பொழுது இவங்கெல்லாம் யாருப்பா நீ கேட்கும் பொழுது, தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்று சொல்லி அந்த இடத்துல ஹல்லேலூயா சொல்கிறத பார்க்க முடியுது. எல்லாரும் அவனை பணிந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனத்தில் அப்பொழுது ஏசா திருப்பி கேட்குறாரு, எனக்கு எதிர்கொண்ட வந்த இந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு? அவன் நினைச்சது என்னது? இதெல்லாம் கொடுத்து அண்ணனை ஆஸ்வாசப்படுத்திடணும், சமாதானப்படுத்திடணும்னு. ஆனால் அண்ணன் வந்து கேட்குறான், இது என்னத்துக்கு? ஹல்லேலூயா. அந்த டோன் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? இது என்னத்துக்கு? ஆல்ரெடி நான் அவனை மன்னிச்சிட்டேன், ஆல்ரெடி எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை, இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் பொழுது அப்பயும் விட மாட்டேங்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் என் மேலே பிரியமாக இருக்கிறீங்க அப்படின்னா இதை வாங்கிக்கோங்க, கட்டாயமாக வாங்கிக்கோன்னு சொல்லி ஆமென், ஹல்லேலூயா புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிட்டான். நான் உம்முடைய முகத்தை கண்டபோது அது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்று சொல்லி அண்ணாவை என்ன பண்ணுறான்? அப்படியே புகழ் மலையை பாராட்டி கண்டிப்பாக இந்த காணிக்கையை வாங்கிக்கணும்னு சொல்லி அவன் கட்டாயப்படுத்தினால ஏசா ஏற்றுக்கொள்கிறதை பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சரி வாமா, வா மகனே போகலான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது, இல்லை நாங்கள் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுருக்கோம், நீங்கள் முன்னாடி போங்க, நீங்கள் எங்களை ஒன்றும் பண்ணலைன்றதே பெரிய விஷயம், நீங்கள் போங்க, நாங்கள் வந்து சேர்றோம் அப்படின்னு சொல்லும்பொழுது 15வது வசனத்தில், வேணா நான் என் ஆட்களை உனக்கு கொஞ்சம் விட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒருவேளை அவங்க மனசு மாறிட போகிறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு போனால் போதும். அவன் என்ன சொல்கிறான்? அண்ணன் சொன்ன மாதிரியே பதில் சொல்கிறான், கொஞ்சம் ஆளை நிற்க வச்சுட்டுமா. அது எதுக்கு? அது என்னத்துக்கு? நீங்கள் தயவு செஞ்சு போங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி, உங்கள் தயவு கிடைச்சது மாத்திரம் போதும்னு சொல்லி அந்த இடத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திர கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென் சொல்லாமா? ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னவர் ஆமென், ஹல்லேலூயா ஒரு நாளும் தீமை செய்ய அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். நீ திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்ன பொழுது ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எதிர்கொண்டு வந்த எல்லா ஆமென் காரியங்களையும் கர்த்தர் நன்மையாக மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தீமையாக முடிய வேண்டியது ஆமென் எல்லாத்தையும் இழந்து தனியாக எப்படி போனானோ அப்படியே தனித்து விடப்பட்டவனா மாறி இருக்கணும் அவனுடைய வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால, கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால அவனுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்தார். அவன் ஒன்றை கூட இழந்து போகல. ஆமென், ஹல்லேலூயா. வெறும் கையோட போனவன் 2 பரிவாரங்களோடு தகப்பன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஆமென் சொல்லாமா? அவர் தான் நம்முடைய ஆண்டவர். பரிபூர்ண நன்மையை ஆமென், ஹல்லேலூயா இல்லைனாலும் அதை உண்டாக்குற வல்லமையுள்ளவர். ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொல்லு மாத்திரத்தில் அவைகள் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உண்டாகாது, இதுவரைக்கும் உற்பத்தி ஆகாதது, இதுவரைக்கும் கிடைக்காது, இதுவரைக்கும் வராது, தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஒரு வார்த்தையில் மாற்ற முடியும். ஆமென் சொல்கிறீங்களா? முதல்ல அவர் நம்மளை காண்கிறார். ஆமென். 2வது ஆமென், ஹல்லேலூயா நம்ம என்ன பண்ணுறாரு? நமக்காக எச்சரிக்கிறார் என்று பார்க்கிறோம். 3வது நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆகவே ஆமென் அவனுடைய எதிர்த்து வந்து அவனுடைய இருதயம் உருகி போயிருச்சு, கட்டி அழுது முத்தம் செய்து ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சேர்ந்து அவங்க தொடர்ந்து கானான் தேசத்தில் போய் ஆண்டவர் கொடுத்த இடத்துல வாழ்கிறாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் ஆமென், ஹல்லேலூயா நம்மை காண்கிறதே ஒரு நாளும் நமக்கு தீமை அணுகிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம கூட இருக்கிறவர் நமக்காக எச்சரிக்கிறபடினால ஒரு நாளும் நன்மையே அன்றி தீமையை பேச அனுமதிக்க மாட்டார். நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறபடினால அவன் எதிர்த்து வருகிறவர்களையும் சமாதானமாக செய்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுகிற ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லாபான் அவனுக்கு செய்த யாவையும், லாபான் உனக்கு செய்த யாவையும் நான் கண்டேன்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னையும் காண்கிறாரு? ஆமென். எனக்கு விரோதமாக செய்யப்படுகிற ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எனக்கு விரோதமாய் பேசப்படுகிற எங்கள் அப்பாவோட திருடிட்டான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.
எங்கள் அப்பாவுடைய பணத்தில் தான் இதை அவன் சம்பாரிச்சான் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் தேவனே எடுத்து கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். லாபானுக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன். ஆகவே அவன் 10 முறை சம்பளத்தை மாற்றின பொழுதும் ஆமென் ஆமென் அவன் என்னெல்லாம் மாற்றினானோ அதிலே வரும்படியாக கண்டு எல்லா குட்டியும் அப்படிதான் பிறந்துச்சுன்னு சொப்பனத்தில் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். தீங்கு செய்ய லாபான் அவனுக்கு தீங்கு செய்ய ஆண்டவர் என்ன பண்ணவே இல்லை, இடம் கொடுக்கவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பட்சத்தில் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளும் தீங்கு அணுக ஒரு நாளும் இடம் கொடுக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். துரத்தி வந்த பொழுதும் ஆமென் இரவுல எச்சரிக்கிறார், நன்மையை தவிர நீ எதுவும் பேசக்கூடாது. ஆமென். பிழையாம எச்சரிக்கிறார், நீ ஆசீர்வாதத்தை தவிர நீ வேற எதுவும் சபிக்க கூடாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்காக பேசுகிறவர், வழக்காடுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சார்பில் செயலாற்றுகிறவர், விசுவாசிக்கிறவர். நல்ல ஆமென் சொல்லி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பயந்து அபகரிச்சிருவானோ பிடிச்சு வச்சுக்குவானோன்னு பயந்து தான் தப்பிச்சு ரகசியமா ஓடி வந்தான். கர்த்தர் இருதயத்தில் பேசி அவனை மாத்திட்டாரு. இன்னைக்கு நிறைய காரியத்தை குறித்து பயப்படுறோம்ல. ஆமென். ஹல்லேலூயா. சுயமா செயல்படுறோம். அவன் மாம்சமா பழைய அனுபவத்தில் தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி திருப்பி தப்பிச்சு ஓடுறான். இல்லை இல்லை, ஆண்டவர் லாபானே வந்தாலும் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். பொல்லாப்பு செய்ய அவனுக்கு வல்லமை உண்டு, ஆனால் அவனால் செய்ய முடியாது. கர்த்தர் அவன் நேற்று இரவே அவன் இடத்துல பேசிவிட்டார், நீ நன்மையை தவிர வேறு தான் அவனோட பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்காக அவர் பேசுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எச்சரிக்கிறவர். ஆமென். நீ ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாலுடைய மனைவியை குறித்து அந்த ராஜாவிடத்தில் எச்சரிக்கிறாரு. ஹல்லேலூயா. நமக்காக பேசுகிறவர், நமக்காக பேசுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு சொப்பனத்தில் ஆமென் யோசேப்புக்கு சொப்பனத்தில் எச்சரிக்கிறாரு, நீ உன் மனைவியை தள்ளிராத. ரகசியமா தள்ளிடலான் இருக்கிறான். இல்ல, சொப்பனத்தில் வந்து ஆண்டவர் எச்சரித்தாரு, நீ அவனை சேர்த்துக்கொள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்காக கர்த்தர் பேசுவாரு? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்குரிய காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்ள எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம மாத்திரம் சும்மா இருப்போம்னு சொன்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், அதை செஞ்சிடலாம். ஆமென். சில வெகுமதிகளை கொடுத்து சமாதானப்படுத்திடலாம். இல்லை இல்லை இல்லை. ஆமென். ஆண்டவர் பாதத்தில் இருந்தா போதும், ஆண்டவர் ஆசீர்வதிச்சா போதும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மையே அன்றி தீமை நேராது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கண்களை மூடி, நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். பாட முடியுமா என்னோட சேர்ந்து? காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய். சொல்ல, காத்திருப்பேன் காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம். ஒரு முறை கூட சொல்லி அர்ப்பணிச்சு காத்திருப்பேன். பரிபூர்ணம் நன்மை உண்டாகிற வரைக்கும், ஓ அவர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா
ஹalleluya. ஒருபோது தீங்கு செய்ய இடம் கொடுக்க மாட்டாரு. ஒரு நாள் தீமையா பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. ஆமென், ஹalleluya. ஒரு நாள் தீமை அணுகாதபடிக்கு ஆமென் மெய்யாகவே நன்மை செய்கிறவர், ஆமென் உண்மையா நன்மை செய்கிறவர், பரிபூர்ண நன்மை செய்கிறவர். ஆமென். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொன்னவர். ஆமென், ஹalleluya. ஸ்தோத்திரம். நீ போகிற இடம்லாம் உன் கூட இருப்பேன். தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர வரைக்கும் கூட இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை, விட்டு விலக்குவதில்லை. இந்த காலவேளை வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேச விருப்பற காரியம். ஆமென், ஹalleluya. நான் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வேன். ஆமென், ஹalleluya. உண்டாக்குறது என்றால் என்ன? இதுவரைக்கும் இல்லை. ஆமென், ஹalleluya. இதுவரைக்கும் இல்லாதத இந்த காலை வேளையில் ஆண்டவர் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். ஆமென், ஹalleluya. இதுவரை உருவாகாததையும் உருவாக்குற வல்லமை உள்ள கர்த்தர் இந்த காலை வேளையில் நான் கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. ஆமென், ஹalleluya, ஹalleluya. நன்மை ஒருபோதும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒருபோதும் குறைபடாது. நன்மை பின்தொடரும். ஆமென், ஹalleluya. ஸ்தோத்திரம். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கருத்தில் தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆமீன். எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் உங்க வார்த்தையை விசுவாசிக்க, உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்க, உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல புதிதாக வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஆமென் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும், பரிபூர்ண நன்மை உண்டாக செய்யும். சகல கனமத்தையும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை